இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான புளியோதரை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லெமன் சைஸில் புளி ஊற வச்சுக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு கடலப்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விடுறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அது நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நம்ம ஊற்றுன எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு நல்லா கிளறணும்னா சூப்பரான புளியோதரை ரெடி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.